Excuse me, Mr. Public Prosecutor. Who is a country girl? Am I? Maybe to you. Maybe to everyone concerned here, I'm an uneducated, illiterate country girl. Just because my parents come from a downtrodden family, just because we don't belong to any so-called cream of society, that doesn't mean I'm an illiterate, uneducated country girl, Mr. Public Prosecutor. I'm a law student from Madras University. I know not only IPC, but right up till CRPC, and I'm a first-class student. என்ன மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படியே தகச்சு போய் நின்னுட்டீங்க? ஆஃப்டர் ஆல் a country girl எப்படி லா ஸ்டூடெண்ட் ஆனானா? மிலாட் அவளை படிக்க வச்சதே நான் தான். நம்மள மாதிரி இருக்கிற வக்கீல் சமூகத்தால பாதிக்கப்பட்ட இவளுக்கு பரிகாரம் செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதே கேஸ்ல தோத்து போன நானே இவளை எடுத்து வளர்த்தேன், படிக்க வச்சேன். நடுவுல என்ன விட்டு கொஞ்ச நாள் ஓடி போயிட்டா. எங்க போனான்னு எனக்கு அப்ப தெரியல. ஆனா அவ ஏன் போனான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. எல்லா வக்கீல்களுமே தன்னோட கட்சிக்காரங்க தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா நான் அதை செய்யறேன் மிலாட். என்னோட கட்சிக்கார தான் கொலை செஞ்சிருக்கிறா, அவதான் குத்தவாளி, தயவு செஞ்சு அவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு நான் கேக்குறேன். இது நாணயத்தை நிரூபிக்கிற வியாபார ஸ்தலம் இல்ல, உண்மையை நிரூபிக்கிற நீதிமன்றம். இங்க சாட்சியங்கள் மட்டுமே செல்லுபடியாகும். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டா கொலை செய்யணுங்கிறீங்க? ஆதாரங்கள் மட்டும்தான் அவசியம்னா மிலாட், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாமெல்லாம் சட்டம் படிச்சு தொண்டை கிழி இங்க வந்து ஆர்கியூவே பண்ண வேண்டாம். அதுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூல் ஃபைனல் SLC எஜுகேஷனே போதுமே. எத்தனையோ வழக்குகள்ல ஆதாரங்களை காட்டி ஜெயிச்ச இந்த அம்மா இந்த வழக்குல ஆதாரங்களே இல்லாம எங்க தோத்து போயிடுவோமோன்னு பயப்படுறாங்க போல இருக்கு. வித்யா வேணுகோபாலன் வாழ்க்கையில 2 விஷயங்களை சந்திச்சதே இல்ல மை டியர் ஃப்ரெண்ட். ஒன்னு பயம், இன்னொன்னு தோல்வி. மிலாட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டுட்டா மாதிரி தகுந்த ஆதாரங்களோட மறுபடியும் இந்த கேஸ நான் ஆஜராறேன். பெர்மிஷன் கிராண்டட். Thank you. ரங்கு ரங்கு உன்னதான் கூப்பிடுறேன். சொல்லியா? கேஸ் போற போக்க பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாத. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தலைவரை கொன்னது நீதானே? தாலி கட்டாம என்னை ஏமாத்தி குடும்பம் நடத்தினதுக்கு நியாயமா நான் தான் அவரை கொலை பண்ணணும். ஆனா அந்த பாக்கியத்தை செண்பகவள்ளி எடுத்துக்கிட்டா. அது ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும். அப்படியா? அந்த ஆதாரத்தை எங்க வச்சிருக்க? ரிஷிமூல நதிமூல மாதிரி இந்த ராசிபுரம் ரங்கநாயகி ரகசியத்தை நீ மட்டும் இல்லையா, இந்த வழக்க நடத்துறாளே வித்யா வேணுகோபால், அவளால கூட தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க தான் ராசிபுரம் ரங்கநாயக்கியா? ஆமா. That's good. கொலை செய்யப்பட்ட ஆத்மநாதனுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துல தொடர்பு இருந்தது? அவர் கட்சி தலைவர், நான் கட்சி மகளிர் அணியோட தலைவி. கட்சியில உங்களை எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல, கட்சிக்கு ராத்திரி பகலா உழைச்சதுக்கு தலைவர் போட்ட பிச்சை. அது பாருங்க, அந்த டேபிள் மேல இருக்கு. அந்த கடிகாரத்தை நீங்க எங்கேயா பார்த்த நினைவு இருக்கா? எங்க தலைவர் வீட்டுல பாத்திருக்கேன். தலைவர் வீட்டுல எங்க பாத்திருக்கீங்க? அவரோட படுக்கறையில. ஆக நீங்க தலைவரோட படுக்கறைக்கு போயிருக்கீங்களா? வந்து அவர் கூப்பிட்டா போவேன். உங்க தலைவர் கூப்பிட்டாருன்னா அவரோட படுக்கறை வரைக்கும் நீங்க போவீங்க? பதில் சொல்லுங்கம்மா. தலைவர் கூப்பிட்டாருன்னா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க போவீங்களா? கணம் கோட்டார் அவர்களே, வக்கீலமா மறைந்த தலைவரோட பேருக்கு மாசு கற்பிக்கிறது மட்டும் இல்லாம என்னோட கற்புக்கும் களங்கம் உண்டாக்குறாங்க. பொது சேவை பண்றதுக்கு இடம் முக்கியம் இல்ல, என்னன்னா முக்கியம். சார் என்ன மிஸ் ரங்கநாயகி, அந்த கடிகாரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு கடிகாரம்னு தெரியும். ஆயிசே, வேற எதுவும் தெரியாது? தெரியாது. அந்த கடிகாரத்துக்குள்ள ஒரு கேமரா இருக்கு, அது தெரியுமா? இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. கரெக்டா 12 மணிக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இணையுமே, அப்ப அந்த கடிகாரம் கூன்னு 12 முறை ஒலிக்கும், அதுவாது தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த மாதிரி 12 முறை ஒலிக்கும் போது 12 தடவை வெளிச்சம் வரும், அது தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த மாதிரி 12 தடவை வெளிச்சம் வரும்போது அதுக்குள்ள இருக்கிற கேமரா படம் எடுக்குமே, அதுவாது தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, இல்லவே இல்ல, போய் போய்.
இட்ஸ் ஓகே. மிஸ் ரங்கநாயகி, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? கணம் நீதிபதி அவர்களே, ஒரு புனிதமான கட்சியை சேர்ந்த என்ன, அதுவும் ஒரு பெண்ண வக்கீலம்மா கூண்டல ஏத்தி கேவலப்படுத்துறாங்க. ஏமா உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்றீங்க? நான் உங்களை கேவலப்படுத்தவே இல்ல. அது போட்டோம், உங்க தலைவர் கட்சி பணி செஞ்சுட்டு அப்படியே டயர்டா அசதியில குடிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் ஆம்பளை, நீங்க பொம்பளை. நீங்க நிதானத்துல இருந்திருந்தா பாருங்க, இந்த மாதிரி போஸ்ட்ல எல்லாம் உங்களை மூணாவது ஒரு மனுஷன் போட்டோ எடுத்திருக்க முடியுமா? நீங்க தானே, நல்லா பாருங்க. இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? கொடுங்க. நாங்களே பத்திரமா வச்சுக்கிறோம். யூ see this my lord. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான போட்டோக்களை மிஸ்டர் ஆத்மநாதனோட அந்தரங்க அறையிலிருந்து போலீஸோட உதவியோட நான் எடுத்திருக்கேன். கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ஆத்மநாதன் பல அரசியல் தலைவர்களையும் அரசாங்க அதிகாரிகளையும் விருந்துங்கிற பேர்ல தன்னோட வீட்டுக்கு அழைச்சி சந்தோஷத்துக்கு மேல்நாட்டு சாராயத்தையும் சல்லாபத்துக்கு இந்த பெண்ணையும் பயன்படுத்தி அவங்க தன் நில மறந்து மெய் மறந்து கிடக்கிற நேரத்துல அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காக இந்த கேமராவில, இந்த கடிகாரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற கேமராவினால பல ஆங்கிள்ஸ்ல ஸ்டில்ஸ் எடுத்து அவங்கள மிரட்டி தன்னோட பதவியையும் அதிகாரத்தையும் நிலநாட்டிக்க பார்த்திருக்காரு. இந்த உயர்ந்த செயலுக்கு அந்த கண்ணியமான கட்சியை சேர்ந்த இந்த மகா கணம் பொருந்திய ரங்கநாயகி அம்மா உடந்தையா இருந்திருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். I also object. இந்த அம்மா போய் சொல்றது. மிலாட், மிஸ்டர் ஆத்மநாதன் கரெக்டா 12 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அப்படி பார்த்தா மிஸ்டர் ஆத்மநாதனை இந்த செண்பகவள்ளி 12 மணிக்கு சுட்டிருந்தா அத அந்த கேமரா படம் எடுத்திருக்கணுமே. அப்படி படம் எடுத்திருந்தா அதை கோர்ட்ல காமிச்சிருக்க வேண்டியதானே? இத்தனை போட்டோக்களை காட்ட இந்த அம்மா ஏன் அதை மறைக்கணும்? அந்த போட்டோ என்கிட்ட இல்ல, அதை மறைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. அந்த போட்டோ இருக்கிறது ரங்கநாயகி அம்மா கிட்ட, அதை மறைச்சிருக்கிறது அவங்கதான். இல்ல, நான் மறைக்கல. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க மறைக்கலனா அந்த கேமராக்குள்ள இருந்த குறிப்பிட்ட அந்த போட்டோ மாத்திரம் எப்படி காணாம போச்சு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏண்டி, என்ன அவமானப்படுத்தின அவள தூக்குல இருந்து காப்பாத்தணும் நீ துடிக்கிறியா? உன் அப்பா அம்மாவை அழிச்சதுக்காக நீ பழி வாங்கின அந்த துடிப்பு தெலுங்கு மாட்டி வீதியில இழுத்துட்டு போனானே, எனக்கு இருக்காதா? அவன் தூக்குல தொங்கணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் உயிரை பணையம் வச்சாவது நான் அவரை காப்பாத்துவேன். நான் சாவுக்கு துணிஞ்சிட்டுவேன். மரியாதையா அந்த போட்டோவை கூட.